ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ண டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் வேலைக்கு இடையிலேயே ஒரு 1 hour இல்லை 2 ஹவர்ஸ்க்கு இடையில் ஒரு 5 minutes மினி ஒர்க் அவுட் பண்ணால் போதும். அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்னு பாருங்கள், ஒரு 3-4 times 5 minutes பண்ணிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 to 25 minutesக்குள்ளே உங்களோட ஒர்க் அவுட் குட்டி குட்டியாக சேர்ந்து முடிஞ்சிடும் நாளைக்குள்ளது. ஸோ இது எவ்வளோ பெட்டர் இல்லை? எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பாடி உங்களுக்கு தேங்க் பண்ணும். இந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி 3 எக்ஸசைஸ் எடுத்துருக்கிறோம். அந்த எக்ஸசைஸை உங்களோட டைம் பொறுத்து 10 reps தான் பண்ண முடியும் நான் பண்ணுங்க, இல்லை 20 reps பண்ண முடியுது நான் பண்ணுங்க, இன்னும் உங்களால் பண்ண முடியுதுன்னா 30 reps கூட பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒவ்வொரு எக்ஸசைஸையும் 10 reps மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி எப்படியாவது எக்ஸசைஸ் எல்லாரையும் பண்ண வச்சிடணும்னு அப்படின்னு எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி, இந்த வீடியோவை யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண டைமே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னோட 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை என் ஃபிட்னஸ் கிளாஸில் சேரணுன்னா கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வார்ம் அப் பண்ணுமா, உட்காந்துக்கிட்டே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நெக்குக்கு ரொட்டேட் பண்ணுறது ஒரு 3-4 times கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ஷோல்டரை ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 3 to 4 times அதையும் அப்படி ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கிறது, ஜஸ்ட் 2-3 times ஹிப் ரொட்டேட் பண்ணிக்கிறது, நின்ன இடத்துலையே ஒரு 4-5 times இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும். உங்களோட மினி ஒர்க் அவுட்டுக்கு தேவையான வார்ம் அப் ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஷோல்டர் அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க, நல்லா ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. டோஸ் எல்லாம் இங்கேருந்து ஆல்டர்னேட் டச், ஃபுல் ஸ்காட்டில் உட்காடுறீங்க, அங்கேருந்து ஹேண்ட்ஸ் அப், ஆப்ஸ் டைட், இன்ஹேல் எக்ஸேல், நார்மலாக ப்ரீத் பண்ணிட்டு வாங்க, எங்கேயும் மூச்சு பிடிக்காதீங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நான் ஜஸ்ட் 10 times பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை 20-13 எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நல்ல லோயர் பாடிக்குள்ளே எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். ஸோ உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுலேயே கூட ஒரு கையோட ஸ்ட்ரெச்சோட சேர்த்து இன்க்ளூட் பண்ணி பண்ணோம். ஓகே, என்னால் ஃபுல்லாக ஸ்குவாட் உட்கார முடியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், பிகினர் வெர்ஷன் இதே டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக டவுன் போடுறதுக்கு பதிலாக ஹாஃப் ஸ்குவாட், நீயை டச் பண்ணுங்கள், திரும்ப சேம் வேரியேஷன், ஆப்ஸ் டைட். இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் ஒரு கார்டியோ மாதிரி பண்ண போகிறோம். ஒரு கை ஃப்ரண்ட், ஒரு கை சைடுன்னு வச்சுட்டு நல்லா கோர் டைட்டாக வச்சுட்டு ஜம்ப் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இது நம்மளோட ரெண்டாவது எக்ஸசைஸ். நல்லா கார்டியோ பண்ணிட்டோம். இதுலேயும் ஜம்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிம்பிள் டேப், கோர் டைட், ஃபுல் பாடியும் நல்லா இன்வால்வ் பண்ணிவிட்டு டேப், இது மாதிரி பண்ணிக்கலாம். மூணாவது எக்ஸசைஸ்க்கு நீங்கள் உங்களோட வேலை செய்கிற இடத்துலையே உங்களோட டெஸ்கில் ஏதாவது வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கீங்க, வேறு ஏதாவது வெயிட் இருக்குன்னா எதை வேணாலும் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். அது கூட சேர்ந்து ஹீல்ஸ் அப், காஃப் ரைஸும் பண்ண போகிறோம். இங்கேருந்து அப்படி ஆப் டவுன், அகைன் கோர் டைட். இங்கே ஷோல்டர் டு எல்போ ரொம்ப அசையாமல் ஒன்லி ஃபோர் ஆர்ம் மட்டும் ஆப் டவுன், 5 டவுன், 6 டவுன், 7, 8, 9, 10. இது யாருனாலும் பண்ணிடலாம், பிகினர்னாலும் பண்ணிடலாம். எக்ஸசைஸே பண்ணாதவங்க கட்டாயம் இந்த மினி ஒர்க் அவுட்டில் இருந்தாவது உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.